ரெசார்ட்டில் அமர்ந்திருந்த வனிதா மீண்டும் ஒரு முறை பிரீத்திக்கு கால் செய்தாள். இந்த முறையும் பிரீத்தி போனை எடுக்கவில்லை. பரத்தும் விஜயும் பேசிக் கொண்டிருக்க அதை எதையும் கவனிக்காமல் எதையோ பறிகொடுத்ததைப் போல வனிதா அமர்ந்திருந்தாள். என்னாச்சு வனிதா? இவ்ளோ பெரிய இடத்துல இருக்கவங்க உன்கிட்ட வந்து பேசுறாங்க, எதுவும் பதில் சொல்லாம அமைதியா இருக்க என்று சுந்தரி வனிதாவின் காதில் மட்டும் கேட்கும்படி பேசினாள். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். சுந்தரி, என் கூட வா என்று வனிதா சுந்தரியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். இப்பயும் ஒன்னும் பெருசா நடக்கல, இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். எனக்கு என்னமோ இதெல்லாம் தப்பா படுது. நான் அவங்க கிட்ட எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன், கிளம்பலாம் என்ற வனிதாவின் குரலில் ஒரு நடுக்கம் தெரிந்தது. போட்டோவை பார்த்தல்ல, இத ஊர்ல இருக்க எல்லார் வீட்லயும் போஸ்டர் ஒட்டிடுவேன். உன் பொண்ணுக்கும் மகேஸ்வரனுக்கும் இருக்கிற தொடர்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் என்று வனிதாவை பார்த்து சிரித்து கொண்டே சுந்தரி பேசினாள். இந்த முறை அவள் சிரிப்பில் சந்தோஷம் இல்லை. அந்த சிரிப்பு சத்தத்தில் ஒருவரின் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என்பது போல எதிரொலித்தது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு பிரீத்தி மகேஸ்வரனை சந்திக்க கோல்டன் கிளப்பிற்கு சென்றிருந்தாள். பிரீத்தி அரை மயக்கத்திற்கு சென்ற அடுத்த நொடியே மகேஸ்வரன் அந்த கிளப்பில் இருந்த அனைவரையும் கிளம்ப சொல்லியதால் அவனும் கிளம்ப நேர்ந்தது. அப்பொழுது அவசரத்தில் சுந்தரியின் மகன் எடுத்த போட்டோ இப்பொழுது அவளுக்கு உதவுகிறது. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த போட்டோ உதவும் என்று சுந்தரி பத்திரமாக வைத்திருந்தாள். இப்பொழுது அந்த போட்டோவை வைத்துதான் வனிதாவை சுந்தரி மிரட்டி கொண்டிருக்கிறாள். இந்த போட்டோவை மட்டும் வெளியே விட்டுறாத பிளீஸ், நான் கெஞ்சி கேட்கிறேன், நீ என்ன சொன்னாலும் செய்றேன் என சுந்தரியின் காலில் விழுந்து வனிதா கெஞ்ச ஆரம்பித்தாள். இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ண அந்த போட்டோ என் கையில கொடுப்ப என்று சுந்தரியின் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்ச ஆரம்பித்தாள். இந்த விஷயம் வெளியே வராம இருக்கணும்னா மரியாதையா நான் சொல்ற மாதிரியே கேளு. அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. இங்க நடந்த எதையும் காட்டிக்காம உட்காரு, மத்ததெல்லாம் நான் பாத்துப்பேன், நீ எதையும் பேசக்கூடாது என சுந்தரி கட்டளையிட வனிதா பொட்டி பாம்பாய் அடங்கிவிட்டாள். அவளை எதிர்த்து எதுவும் பேசாமல் அமைதியாக பரத் விஜய் இருக்கும் இடத்திற்கு சென்று அமர்ந்தாள். என்ன ஆண்டி, ஏதாவது ப்ராப்ளமா? என்கிட்ட ஏதாவது சொல்லாம மறைக்கிறீங்களா? பரவாயில்ல, எதுனாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம் என்று விஜய் கேட்க, பெருசா ஒண்ணு இல்ல தம்பி, வயசாச்சுல்ல, அதான் லேசா தலை சுத்துதுன்னு சொன்னாங்க. விஜய் தம்பிக்கு பெரிய மனசு, இன்னும் பொண்ணு பேசியே முடிக்கல, அதுக்குள்ள மாமியார் மேல எவ்வளவு அக்கறை பாருங்க என்று வனிதாவிற்கு பதிலாக சுந்தரி பதிலளித்தாள். வனிதா பேசியது பரத்தை ஒன்றுமில்லாதவன் போல் காட்டுவது போல இருந்தது. வந்ததிலிருந்தே விஜயை விட ஒரு படி மேலே இருக்க வேண்டும் என்று வேண்டுமென்றே பல விஷயங்களை பரத் செய்து கொண்டிருந்தான். நம்மெல்லாம் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, உங்களுக்கு இல்லாததா? எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்த டாக்டர் உங்களுக்கு நான் அனுப்பணும் என்று பரத் கேட்க வனிதா ஏதோ கூற வந்தாள். உடனே வனிதாவை பேச விடாமல் சுந்தரி, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் தம்பி, பிரீத்தி எவ்வளோ பெரிய பேரழகின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்க நீங்க என்ன பண்ணுவீங்க, அத சொல்லுங்க என சுந்தரி பரத் விஜய் இவ்விருவரின் முகத்தை மாறி மாறி பார்த்து கொண்டே கேட்டாள். எப்பொழுதும் பெண் வீட்டில்தான் திருமணமாக போகும் மாப்பிள்ளை வீட்டிற்கு வரதட்சணை தருவார்கள். ஆனால் இந்த முறை பிரீத்தியை திருமணம் செய்து கொள்ள நான் 10 கோடி தருகிறேன் என்று விஜய் கூறினான். இப்படியே அவர்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கொண்டு 50 கோடிக்கு வந்து நின்றது. 50 கோடி என்று பரத் சொன்னதும் அதற்கு மேல் விஜய் எதுவும் பேசவில்லை. இப்படி ஒரு அழகான பொண்ணு பரத்துக்கு தான் எழுதி வச்சிருக்கு, ஆல் தி பெஸ்ட் பரத் என்ற விஜய் அங்கிருந்து கிளம்பினான். பரத் ஏற்கனவே சொன்னது போல அக்ரிமெண்டில் வனிதாவிடம் சைன் வாங்கிக் கொண்டான். அதில் 50 கோடி முன்பணத்தை வனிதாவிற்கு பிரீத்தியை திருமணம் செய்து கொள்ள கொடுப்பதாக கூறியிருந்தது. ஒருவேளை பிரீத்தியை திருமணம் செய்து வைப்பதாக கூறி வனிதா ஏமாற்றினால் ஜெயிலுக்கு செல்ல அவர் தயாராக இருப்பார் என்றும் எழுதியிருந்தது. இதை வாசித்த வனிதா சுந்தரியை பார்த்தாள். சுந்தரி தன் கையில் இருக்கும் போட்டோவை இப்பொழுது அனைவருக்கும் காண்பிக்கவா என்பது போல சைகை காட்ட, கனத்த மனதுடன் வனிதா அக்ரிமெண்டில் சைன் செய்தார். அதே சமயம் காரில் ஏறிய விஜய் தன்னுடைய செல்போனை எடுத்து சூர்யாவிற்கு டயல் செய்தான்.
சார், நீங்க சொன்ன மாதிரியே அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே பரத் பொண்ணு பார்க்க வந்திருக்கான். வந்த மாப்பிள்ளைங்களெல்லாம் விரட்டி அடிச்சாச்சு, இவனை என்னால விரட்ட முடியல என்று விஜய் சூர்யாவிடம் பணிவாக பேசினான். சார், ஆனா இந்த விஷயத்துல வனிதாவுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. என்னோட செக்ரட்டரி கேட்ட வரைக்கும் ஏதோ ஒரு போட்டோவை வச்சு சுந்தரி வனிதாவை மிரட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் வனிதாவும் இதெல்லாம் செய்யறாங்க என சூர்யாவிடம் கூறினான் விஜய். இதை எப்படி டீல் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன், நீங்க சுந்தரி மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க என்று விஜய்க்கு சூர்யா கட்டளையிட்டான். இந்த விஷயத்திற்கு உடனே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சூர்யா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ கதவை திறக்கும் சத்தத்தை கேட்டு சூர்யா போனை கட் செய்தான். கதவு திறந்திருந்தது. ஆனால் வீட்டிற்குள் வராமல் வாசலிலேயே பிரீத்தி நின்றிருந்தாள். கதவை திறக்காமல் வாசலிலேயே பிரீத்தி நின்று கொண்டிருக்க சூர்யா கதவை திறந்து விட்டான். அழுது கொண்டே நின்று கொண்டிருந்த பிரீத்தியை மெல்ல இழுத்து அணைத்து கொண்டான். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, நீ அதை சொல்ல வேணாம், அதை நினைச்சு நானும் கவலைப்படல என்று சூர்யாவின் வார்த்தைகள் மேலும் பிரீத்தியின் கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்தது. ஆனா சூர்யா, ஊர்ல எல்லாரும் உன்னை தப்பா பேசுறாங்க என்று அழுது கொண்டே ஒவ்வொரு வார்த்தையாக பிரீத்தி பேசினாள். வாய் இருக்கிறவங்க எல்லாம் இஷ்டத்துக்கும் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஒரு வாயை நம்ம அடக்க முடியுமா என்ன? கவலைப்படாத பிரீத்தி என சூர்யா சிரித்தான். சூர்யா, என்ன மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட என்ன இருக்கு? நான் உனக்கு எதுவுமே பண்ணதில்ல, எனக்காக ஏன் நீ இவ்ளோ பண்ற என்று சூர்யாவின் தோள்களில் சாய்ந்து கொண்டே கேட்டாள். பின் போனை சைலண்ட் மோடில் போட்டுவிட்டு ஹேண்ட்பேக்குக்குள் வைத்தாள். அந்த கால் வந்ததிலிருந்து பிரீத்தி பதட்டத்துடன் காணப்பட்டாள். அவள் கை கால் அனைத்தும் பதற்றத்தில் சில்லென்று ஆனது. இப்போ போனை எடுத்து அப்பாக்கு கால் பண்ணு, அவர் ரொம்ப நேரமா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு என்று சூர்யா கூற அதிர்ச்சியுடன் சூர்யாவின் கண்களை உற்று பார்த்தாள். தன்னுடைய நம்பருக்கு ரவிக்குமார் டயல் செய்தது சூர்யாவிற்கு தெரிய வாய்ப்பில்லை. இதை எப்படி சூர்யா கண்டுபிடித்தான் என்று யோசித்தாள். சூர்யா வாயிலிருந்து அதற்கு பதில் வரும் என்று அவனையே குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். நான் உன்னோட போனை பார்க்கல பிரீத்தி. உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பா ரவிக்குமார் சாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்க அம்மா பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ பிரீத்தி? நீ பயப்படாம பேசு, நான் இங்கதான் உன் கூட இருக்கேன். ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற அவர் மனநிலையும் புரிஞ்சுக்கோ என்று சூர்யா கூறி முடிக்கும் முன்பே மீண்டும் செல்போன் வைப்ரேட் ஆனது. நான் இருக்கிறேன், தைரியமாக போனை எடு என்று பிரீத்தி ஹேண்ட்பேக்கில் இருந்த செல்போனை எடுத்து பிரீத்தியின் கையில் கொடுத்தான். பயந்து கொண்டே செல்போனை ஆன் செய்த பிரீத்தி ஸ்பீக்கரில் போட்டாள். ஹலோ பிரீத்தி, என்னமா நடக்குது அங்க? என்னென்னமோ நடக்குதுன்னு எனக்கு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன், சூர்யாவை மட்டும் விட்டுறாதமா என்று ரவிக்குமார் போனை ஆன் செய்ததும் தான் பேச நினைத்த அனைத்தையும் ஒரே மூச்சில் பேசி முடித்தார். அவருக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் பிரீத்தி சத்தமே இல்லாமல் அழ ஆரம்பித்தாள். எப்பொழுதும் கம்பீரமாக இருக்கும் ரவிக்குமாரின் குரல் இன்று உடைந்து போயிருந்தது. பிரீத்தியின் தோள்களின் மேல் தட்டி கொடுத்து சமாதானப்படுத்திய சூர்யா போனை பிரீத்தியிடமிருந்து வாங்கினான். சார், நான் சூர்யா பேசுறேன். நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னு நினைச்சேன். நீங்க கவலைப்படுற மாதிரி பெரிய பிரச்சனை இங்க இல்ல, நீங்க நிம்மதியா இருங்க என்று சூர்யா ரவிக்குமாரின் காலை கட் செய்த பின் பிரீத்தியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். சூர்யாவிற்கு வனிதாவையும் சுந்தரியையும் நினைக்கும் பொழுதெல்லாம் கோபம் தலைக்கு ஏறியது. அப்பொழுது பிரீத்தியின் கத்தும் சத்தம் கேட்க அவள் இருக்கும் அறைக்கு சூர்யா விரைந்து சென்றான். அங்கே பிரீத்தி வனிதாவுடன் கோபமாக போனில் பேசிக் கொண்டிருந்தாள். அம்மா போதும், நான் சூர்யாவை விட்டு வரமாட்டேன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? இனிமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு எனக்கு போன் பண்ணாதீங்க என பிரீத்தி வனிதாவை மேலும் எதுவும் பேச விடாமல் போனை கட் செய்தாள். இவளுக்கு எவ்வளோ திமிரு!
அவன் பின்னாடி போனது மட்டும் இல்லாம இப்ப என்ன மதிக்கிறது கூட கிடையாது என வனிதா சுந்தரியிடம் புலம்பினாள். சுந்தரியின் குறிக்கோள் வேறு ஒன்றாக இருந்தாலும் அவளால் இப்பொழுது தன்னுடைய மகளுக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று நினைத்த வனிதா அந்த ரெசார்ட்டில் நடந்த சம்பவத்திற்காக எதுவும் சொல்லவில்லை. பிரீத்திக்கு பரத்துடன் திருமணம் முடித்த கையுடன் சுந்தரிக்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும் என்று வேறொரு திட்டத்தை தீட்டி வைத்திருந்தாள். பிரீத்திமா, அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுடா. அம்மா எப்பவுமே உனக்கு நல்லது தாண்டா நினைப்பேன். உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா என்று வனிதா பிரீத்தியிடம் கெஞ்சினாள். அப்புறம் ஏன் இப்படி பண்ணமா? என்கிட்ட கேட்காமலேயே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களை அம்மான்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. வாழ்ந்தால் சூர்யாவுடன் மட்டுமே வாழ்வேன், சூர்யாவை எந்த காரணத்தை கொண்டும் நான் விடமாட்டேன் என்று பிரீத்தி போனில் கத்தினாள். இப்படி பிரீத்தி கோபப்பட்டு வனிதா பார்த்ததே இல்லை. அதுவும் வனிதாவை இது போல் அவள் எதிர்த்து பேசியது கூட கிடையாது. இன்று அந்த சூர்யாவுக்காக தன்னையே எதிர்த்து பேசியது வனிதாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பிரீத்தி என்று கத்திய வனிதா, அவன்கிட்ட என்ன இருக்கு? கடைசி வரைக்கும் உன் நிழல்லையே தான் இருப்பான். நான் உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க நினைக்கிறேன், அது தப்பா? என்ன செய்தும் பிரீத்தியை தன்னுடைய வழிக்கு வனிதாவால் கொண்டு வர முடியவில்லை. நான் உனக்கு வேற ஒரு மாப்பிளைய பார்த்திருக்கேன், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா என வனிதா பரத்தின் பெயரை கூற வருவதற்கு முன்பே, எனக்கு யாரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று பிரீத்தி வனிதாவை பேசவிடாமல் வாயை அடைத்தாள். வனிதா தன்னுடைய பல்லை கடித்துக்கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தாள். பின் நிதானமாக, இந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டுப்பாரு, பரத் பேரை தான் சொல்லுவாங்க. அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவரை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த ஜென்மத்துல கூட நீ கஷ்டப்படவே மாட்ட. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட சொத்து இருக்கு என்று வனிதா பரத்தின் அருமை பெருமைகளை பக்கம் பக்கமாக பிரீத்திக்கு எடுத்து கூறி கொண்டிருந்தாள். வனிதா பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பிரீத்தி போனை கட் செய்து விட்டாள். இந்த செயல் வனிதாவை மேலும் கோபமடைய செய்தது. கோபத்தில் செல்போனை அருகில் இருந்த சோஃபாவில் வீசி எறிந்தாள். பிரீத்திக்காக தான் இதையெல்லாம் செய்கிறேன் என்று அவளிடம் எப்படி கூறுவது என்று புரியாமல் உள்ளுக்குள்ளே புலம்பி தவித்துக் கொண்டிருந்தாள். கண்டிப்பா சூர்யா தான் பிரீத்தியை மாத்தி இருக்கணும். அதனாலதான் பிரீத்தி என்னையே எதிர்த்து பேசுறா. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவனை வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன் என்று சுந்தரியிடம் வனிதா புலம்பினாள். அத பத்தி பேசி இப்ப எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப பிரீத்தியே நாளைக்கு பரத்தை மீட் பண்ண வைக்கணும். அதை எப்படி பண்ணணும்னு மட்டும் யோசி. அவன் கிட்ட கை நீட்டி 50 கோடியை வாங்கியிருக்கோம். நாளைக்கு மட்டும் பிரீத்தி அவன் சொன்ன இடத்துக்கு போகலன்னா நம்மள சும்மா விட மாட்டான். அந்த 50 கோடியில எனக்கும் ஒரு பங்கு கிடைக்கலன்னா நானும் உன்னை சும்மா விட மாட்டேன். மறுபடியும் அவளுக்கு கால் பண்ணு. 50 கோடி கிடைக்க போகும் என்றால் இதை கூட செய்யக்கூடாதா என்பது போல சுந்தரி அந்த 50 கோடியில் எவ்வளவு பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று மனதிற்குள் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தாள். இந்த முறை அவளுடைய அம்மாவின் அழைப்பை எடுக்கவே கூடாது என்று பிரீத்தி முடிவெடுத்திருந்தாள். அந்த பக்கம் வனிதாவும் பிரீத்தி போன் எடுக்கும் வரை விடக்கூடாது என தொடர்ந்து அழைத்துக் கொண்டே இருந்தாள். ஒரு வழியாக வனிதாவின் காலை பிரீத்தி அட்டன் செய்தாள். திரும்ப திரும்ப எனக்கு போன் பண்ணாதீங்க, அத சொல்லதான் நான் இப்ப உங்க போனை அட்டன் பண்ணிருக்கேன். இனிமே உங்ககிட்ட இருந்து எனக்கு கால் வரவே கூடாது என பிரீத்தி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே, பிரீத்தி, இதுக்கு முன்னாடி அம்மா பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம அம்மா ஏதேதோ பேசிட்டேன். அம்மா உன்னோட நல்லதுக்கு தான் அப்படியெல்லாம் பண்றேன். என்னோட நிலைமையில இருந்தா நீயும் இதே தான் பண்ணியிருப்ப. நீ மட்டும் நாளைக்கு அம்மாவை பார்க்க வரலன்னா அம்மாவை நீ உயிரோடைய பார்க்க முடியாது. இப்ப அம்மாவோட உயிர் உன் கையில தான் இருக்கு என வனிதா அழுது கொண்டே பிரீத்தியிடம் பேசினாள். அம்மா, உண்மையை சொல்லுங்க, நான் ஏன் பரத்தை பார்த்து பேசணும்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்றீங்க? அவனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? உண்மையை சொல்லுங்க, அந்த ரெசார்ட்ல மீட் பண்ணப்போ என்ன நடந்துச்சு? நீங்களாவே இல்ல என்ற பிரீத்திக்கு வனிதாவின் மீது சந்தேகம் வந்தது. வனிதாவின் பேச்சை மீறி சூர்யாவுடன் சென்றதிலிருந்து அவரின் நடவடிக்கைகளில் சிறு மாறுதல்களை பிரீத்தி கவனித்தாள். வனிதா மற்றவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டாலும் அவருக்கு உண்மையை மறைக்க தெரியாது. ஆனால் இதில் பிரீத்தியின் வாழ்க்கையும் அடங்கியுள்ளதால் வனிதா உண்மையை கூற தயங்கினார். ரெசார்ட்டில் என்ன நடந்தது என்று விடாமல் பிரீத்தி கேட்டுக்கொண்டே இருந்தாள். எதையும் மறைக்காம நடந்த உண்மையை சொல்லுங்க, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியுமா? அவன் கிட்ட வாங்கின 50 கோடியை திருப்பி கொடுத்துருங்க. இது எதுவும் நடக்காத மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்பவே கிளம்புங்க. அவன் கிட்ட போய் நீங்க வாங்கின எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க. தன்னுடைய அம்மாவே இவ்வாறு நடந்து கொண்டது பிரீத்தியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தன்னிடம் அழகை தவிர என்ன இருக்கிறது? பிரீத்தியின் வலிகளையும் கஷ்டங்களையும் சூர்யாவால் உணர முடிந்தது. பிரீத்தி, என்ன நம்புறியா என்ற சூர்யா பிரீத்தியின் கண்களை துடைத்துக் கொண்டே கேட்டான்.
இவ்வாறு சூர்யா கேட்க அழுது கொண்டிருந்த பிரீத்தி திகைப்புடன் சூர்யாவை பார்த்தாள். பிரீத்தி, நீ என்ன முழுசா நம்புனா வனிதா அத்தை சொல்ற மாதிரி அவனை போய் நீ மீட் பண்ணு, நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் என்று சூர்யா பிரீத்தியை பார்த்து கேட்டான். வனிதா பிரீத்தியிடம் சொல்லாமல் மறைத்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிந்திருந்தது. இருந்தும் சூர்யாவும் பிரீத்தியிடம் அதை பற்றி எதுவும் கூறவில்லை. சுந்தரிக்கும் அவளுடைய மகனுக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று சூர்யா நினைத்தான். வருங்காலத்தில் பிரீத்தியை மிரட்டியோ வனிதாவை மிரட்டியோ பணம் வாங்க நினைத்தால் என்ன நடக்கும் என்பதை அவர்களுக்கு காண்பிக்க நினைத்தான். அதனால் சூர்யா பிரீத்தியிடம் வேறு எதை பற்றியும் கூறவில்லை. பெத்த அம்மா கூட என்னை ஏமாத்திட்டாங்க, ஆனா உன்னை முழுசா நம்புறேன் சூர்யா, எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல, தேங்க்யூ என்று பிரீத்தி சூர்யாவை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். சூர்யா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபராக இருப்பான் என்று அவள் நினைக்கவே இல்லை. உலகமே தன்னை கைவிட்டாலும் தனக்காக இருப்பான் என்ற நம்பிக்கை அவளுக்கு வந்தது. எதையும் எதிர்பார்க்காமல் தனக்காக உதவும் ஒரே நபர் சூர்யாதான். இப்படி ஒரு பொக்கிஷத்தை தன்னிடமிருந்து வனிதா பறிக்க நினைக்கிறார் என்று வருந்தினார். நாளைக்கு நான் வரேன், ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். இதுக்கு மேல என்னை வச்சு ஏதாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அதுதான் உங்களை கடைசியா பாக்குறதா இருக்கும் என்று வனிதாவிற்கு கால் செய்து பிரீத்தி கூறினாள். நாளையுடன் உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது என்று பிரீத்தி எச்சரித்தாள். ஆனால் பிரீத்தி நாளை பரத்தை சந்திப்பதற்கு சம்மதம் தெரிவித்தது மட்டுமே வனிதாவின் காதில் விழுந்தது. பிரீத்தி, நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பரத்தை கண்டிப்பா உனக்கு பிடிக்கும், நாளைக்கு நீ வரும்போது என தன்னுடைய மனதில் இருப்பதை வனிதா கூறிக்கொண்டு இருக்கும் பொழுதே பிரீத்தி போனை அணைத்து விட்டாள். இந்த முறை பிரீத்தி போனை பேசிக் கொண்டு இருக்கும் பொழுதே கட் செய்ததற்கு வனிதா கோபப்படவில்லை, மாறாக சந்தோஷமாக இருந்தாள். அந்த சூர்யா, அவனுக்கு போனை போடு, பிரீத்தியை அங்க போக விடாம தடுப்பான், அவனுக்கு போனை போட்டு மிரட்டல அடங்கி இருக்கணும். இந்த விஷயத்தை சுந்தரி கூறுவதற்கு முன்பு வரை வனிதா யோசிக்கவில்லை. சூர்யா தன்னுடைய ரூமுக்கு சென்ற அடுத்த நொடியே அவனுடைய செல்போனில் ரிங் அடித்தது. சூர்யா நினைத்த மாதிரியே வனிதா கால் செய்தார். என் பொண்ணு உன் பக்கத்துல தான் இருக்காளா என்று மூன்றாவது நபரிடம் பேசுவது
சமயம் ஸ்னேகாவின் வீட்டில் இது சுத்த புல்ஷிட். அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறானா? இதுக்கெல்லாம் எப்படி நீ ஓகே சொன்ன? வீட்டிற்குள் வந்த ஸ்னேகா தன்னுடைய ஹேண்ட்பேக்கை சோஃபாவில் தூக்கி போட்டு ஓடி வந்து பிரீத்தியின் தோள்களை பிடித்துக் கொண்டு கேட்டாள். தோள்களிலிருந்து அவளுடைய கையை தட்டிவிட்ட பிரீத்தி எதுவும் கூறாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் அமைதியாக இருப்பது ஸ்னேகாவிற்கு மேலும் கவலையை ஏற்படுத்தியது. பிரீத்தியை ஏன் டிஸ்டர்ப் பண்ற? அவளை ரெஸ்ட் எடுக்க விடு என்ற சூர்யா பிரீத்தி அருகே வந்து அமர்ந்தான். நீ தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எனக்கு சுத்தமா புரியல. பிரீத்தியும் அவனும் மீட் பண்ண போறத ஒரு பெரிய கிராண்ட் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பார்ட்டியை லைவ் பிராட்காஸ்ட் பண்ண வர பிளான் பண்ணியிருக்கான். அவன் எவ்வளோ பெரிய பைத்தியம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என ஸ்னேகா தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிரீத்தி பதட்டமாக சூர்யாவை பார்த்தாள். டோன்ட் வரி பிரீத்தி, என்ன நம்புறதானே? என்ன பிராட்காஸ்ட் பண்ணாலும் அது உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது என்று சூர்யா பிரீத்தியின் கைகளை பிடித்துக்கொண்டு கார்டனுக்கு அழைத்து சென்றான். பாதி தூரம் வரை அழைத்து சென்றவன், இதுக்கு மேல நீ போக கூடாது, கண்ணை மூடிட்டு தான் வரணும் என சூர்யா சொன்னதும் குழப்பமாக பார்த்தாள். கண்களை மூடு என்று சூர்யா சைகையில் சிரித்து கொண்டே சொன்னதும் சரி என்று தன் தலையை சிரித்து கொண்டே ஆட்டினாள். நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ கண்ணை திறந்தாலும் திறந்துருவ என சூர்யா பிரீத்தியின் கண்களை தன் கையால் மூடிக்கொண்டு அவளை மெதுவாக அழைத்து சென்றான். கண்களை மூடிக்கொண்டு நடந்து சென்ற பிரீத்திக்கு ஆர்வம் அதிகரித்தது. என்னவாக இருக்கும் என்று அவள் மனதிற்குள் பலவித கற்பனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. சூர்யா தன் கைகளை விளக்க மெதுவாக தன் கண்களை திறந்து பார்த்தாள். அவள் எதிரில் தன்னை கவரும் பலவித பூக்களும் அதனை சுற்றி பல வண்ணங்களில் பட்டாம்பூச்சிகளும் பறந்து கொண்டிருந்தது. பார்க்கவே பிரமிக்க வைக்கும் அழகில் மனதை இதமூட்டும் விதமாக இருந்தது. அந்த பட்டாம்பூச்சிகளை நோக்கி வேகமாக ஓடினாள் பிரீத்தி. பின் மெதுவாக நின்றவள் சூர்யாவை திரும்பி பார்த்தாள். சூர்யா பிரீத்தியை பார்த்து சிரித்தான். பிரீத்தியும் சூர்யாவை பார்த்து சிரித்தாள். மீண்டும் கால் முளைத்து சிட்டாய் அந்த பட்டாம்பூச்சிகளை துரத்தி பிடிக்க ஓடினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கிருந்த பார்க்கின் பெஞ்சில் அமர்ந்திருந்த சூர்யாவின் அருகே வந்து அமர்ந்தாள். எப்படி இருக்க என்னோட சர்ப்ரைஸ், பிடிச்சிருக்கா என சூர்யா பிரீத்தியை பார்த்து கேட்டான். இவ்ளோ பட்டர்ஃப்ளை எங்கிருந்து வந்துச்சு சூர்யா? இது வரைக்கும் இத்தனை பட்டர்ஃப்ளைய நான் ஒரே இடத்துல பார்த்ததே இல்ல. எனக்கு பட்டர்ஃப்ளை பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் என சூர்யா கைகளை பிடித்துக் கொண்டு பிரீத்தி சந்தோஷமாக பேசினாள். தெரியும் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சூர்யா கூறினான். பிரீத்தி சந்தோஷத்திற்காக எது வேண்டுமானாலும் செய்வதற்கு சூர்யா தயாராக இருந்தான். இந்த மாதிரி நீ சந்தோஷமா இருந்தா எவ்வளோ அழகா இருக்கு. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சாஞ்சிக்க என் தோல் இருக்கு என சூர்யா பிரீத்தியை பார்த்து கூறினான். மெதுவாக சூர்யாவை நெருங்கி அமர்ந்த பிரீத்தி அவன் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். பின் சூர்யாவின் கையுடன் தன்னுடைய கையை கோர்த்து கொண்டு அந்த காற்றையும் சூர்யாவுடைய சுவாசத்தையும் ரசித்தபடி கண்களை மூடிக்கொண்டாள். பிரீத்தி சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதை பார்த்த சூர்யா நிம்மதி பெருமூச்சு விட்டான். நாளை பரத்தை சந்திக்க போகும் பொழுது இதே மாதிரியான ஒரு பாதுகாப்பையும் பிரீத்திக்கு கொடுக்க வேண்டும் என சூர்யா மனதிற்குள் நினைத்து கொண்டே தன்னுடைய கண்களை மூடி அந்த அமைதியான தருணத்தை ரசித்தான். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு கார் வேகமாக அவர்களை கடந்து சென்று நின்றது. யாரது? அந்த பார்க்ல உட்கார்ந்திருக்கிறது பிரீத்தி தானே? அவ கூட சூர்யா தானே என பரத் கண்ணாடியை கீழே இறக்கியபடி தன்னுடைய டிரைவரிடம் கேட்டான். ஜன்னலின் வழியாக எட்டி பார்த்து ஒரு முறை சூர்யாதான் என்று டிரைவரும் உறுதிப்படுத்தினார். ஓ, கடைசி நாளா? இருந்துட்டு போட்டோம், நாளையிலிருந்து பிரீத்தி இருக்கிற இடம் கூட உனக்கு தெரியாது என்ற பரத் வேகமாக வீட்டிற்கு வண்டியை செலுத்து என்று டிரைவருக்கு கட்டளையிட்டான். பரத் பிரீத்தியை திருமணம் செய்ய போகிறான் என்ற விஷயம் சந்தியாவின் காதிலும் வந்து விழுந்தது. பிரீத்தியின் திருமண செய்தியை கேட்டதிலிருந்து சந்தியா நிம்மதி இல்லாமல் அங்கும் இங்கும் உலாத்தி கொண்டே இருந்தாள். பிரீத்தியை விட அனைத்திலும் தான் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சந்தியா போட்டி போடுவாள். அந்த ப்ராஜெக்ட வாங்கின மாதிரி இவனையும் ஏதாவது சொல்லி மயக்கிருப்பா. இவளுக்கு எப்படி அவனை தெரிஞ்சது? எப்படி இந்த கல்யாணத்துக்கு பரத் சரின்னு சொல்லியிருப்பான்? ஒரு இடத்துல உட்காரியா? பரத் ஏன் இப்படி பண்ணான்னு எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? இப்படி நடந்துட்டே இருந்தா இன்னும் அதிகமா தலைதான் வலிக்கும் என சதீஷ் கத்த அமைதியாக அவன் அருகே இருந்த சேரில் வந்து அமர்ந்தாள். ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட் பிரீத்தி கைக்கு போனது சதீஷுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆர்எஸ்பி டூரிசம் ப்ராஜெக்ட் கைக்கு வந்தது மட்டுமல்லாமல் இப்பொழுது கோயம்புத்தூரின் பெரிய பணக்காரனை திருமணம் செய்து கொள்ள போகிறாள். அப்படி என்றால் இனிமேல் பிரீத்தியின் காலில் நான் விழ வேண்டுமா என்று சந்தியா நினைக்கும் பொழுதே அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு பெருசா நடந்திருக்கு என சதீஷ் யோசித்துக் கொண்டே பேசினான். பேசாம நாம இப்படி பண்ணா என்ன? பரத்தை நேர்ல பார்த்து பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்லலாம்.
ப்ராஜெக்ட்காக லோகேஷ் கூட தப்பா பழகினதையும் மகேஸ்வரன் கூட தப்பா பழகினதையும் நம்ம அவன்கிட்ட எடுத்து சொல்லலாம் என பிரீத்தியை பற்றி தவறாக பேசுவது சந்தியாவுக்கு கைவந்த கலையாக இருந்தது. இவ்வாறு பரத்திடம் கூறினால் நிச்சயம் பிரீத்தியின் திருமணம் நின்றுவிடும் என்று சந்தியா சதீஷிடம் கூறினாள். சந்தியா இவ்வாறு கூறியதும் மகேஸ்வரனுடன் சேர்ந்து சதீஷ் பிரீத்திக்கு செய்த துரோகம்தான் நினைவுக்கு வந்தது. உண்மை என்னவென்று பரத் கண்டுபிடித்தால் தனக்குத்தான் ஆப்பு என்று நினைத்தான். பரத் அந்த அளவுக்கு முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ சொன்ன உடனே எல்லாத்தையும் நம்புறதுக்கு பிரீத்திக்கும் நமக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்ளோ நடக்குது, அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத சூர்யா எங்க போயிட்டான்? அதே நேரம் முத்து தாத்தா தன்னுடைய ஆபீஸில் தனியாக சேரில் அமர்ந்து கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார். எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். அந்த குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். இத பத்தி நம்ம நேர்ல பேசலாம். ஆபீஸ்க்கு கிளம்பி வா வனிதா. இவ்வளவு பணிவாக முத்து தாத்தா வனிதாவிடம் பேசியதே இல்லை. இவ்வாறு அவர் பேசியதை கேட்டதும் வனிதாவிற்கு தலைகால் புரியவில்லை. இத்தனை வருடத்திற்கு பிறகு இந்த திருமணம் மூலம்தான் தனக்கு மரியாதை கிடைக்கிறது என்று வனிதா நினைத்தார். அடுத்த நாள் காலை வனிதா சந்தோஷத்துடன் பிரீத்தியை பார்ப்பதற்கு ஸ்னேகா வீட்டுக்கு வந்தார். வீட்டின் கதவை திறந்த சூர்யா, ஓ நீங்களா, வாங்க அத்தை, உள்ள வாங்க என சூர்யா தன்னுடைய முகத்தை சந்தோஷமாக வைத்துக் கொண்டு பேசினான். நீ ஏன் இங்க இருக்க? என் பொண்ணு இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? இனிமே அவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மரியாதையா வீட்டை விட்டு கிளம்புற வழிய பாரு. என்னத்த வேணும்? எதுனாலும் என்கிட்டே பேசுங்க. யாருக்கு அத்தை? நேத்து உன்கிட்ட அவ்வளோ சொல்லியும் என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? என் பொண்ணு இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு தானே சொன்னேன் என்று வனிதா தன்னுடைய பல்லை கடித்து கொண்டு சூர்யாவை பார்த்து பேசினார். ஆமா சொன்னீங்க, பிரீத்தி பக்கத்துல தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொன்னீங்க, கால் வச்சு படுக்க கூடாது. பிரீத்தியும் சூர்யாவும் ஒன்றாக கொஞ்சிக் கொண்டிருப்பதை பார்க்க வனிதாவிற்கு கோபமாக வந்தது. பிரீத்தி, இன்னும் ஏன் இவங்க இருக்கான்? இன்னைக்கு சாயந்தரம் நீ பரத்தை பார்க்க போற. இதுக்கு மேலேயே நீ இவன் கூட பேசுறது சரியில்லை என்று வனிதா சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது பிரீத்தி கோபமாக அவரை திரும்பி பார்த்தாள். நான் அவனை பார்க்க போறது நீங்க பண்ண காரியத்தினாலதான். இன்னைக்கு அவனை நேருக்கு நேரா பார்த்து இனிமே என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் நான் போறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்க போறதில்ல. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போங்க. எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல என்று பேசிக் கொண்டிருந்த பிரீத்தி அழ ஆரம்பித்தாள். பிரீத்தி அழுததை பார்த்த சூர்யா அவள் தோள்களை பற்றி கொண்டு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தான். இதையெல்லாம் பார்த்த வனிதா தான் செய்வது சரியா தவறா என்று கூட தெரியாமல் குழம்பி போனாள். ஆனால் இதிலிருந்து பின்வாங்க முடியாத கட்டத்தில் வனிதா இருப்பதை பிரீத்திக்கு சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். வனிதா அங்கிருந்து கிளம்பியதை இருவரும் கண்டு கொள்ளவே இல்லை. தன்னுடைய அம்மா செய்தது பெரிய தவறு, அதை சரி செய்வதற்காக தான் நான் செல்கிறேன் என்று மீண்டும் ஒரு முறை பிரீத்தி தனக்குள் சொல்லிக் கொண்டாள். பிரீத்தி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. வனிதா அத்தைய ரொம்ப வெறுத்துறாத. அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. நீ நல்லா இருக்கணும்னு தான் அவங்க என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நீ நல்லா பேசுவேன்னு நான் நம்புறேன் என்று சூர்யா தன்னுடைய அறைக்கு சென்றான். பின் தன்னுடைய செல்போனை எடுத்து, சுந்தரி வனிதா அத்தை இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணதுல உங்களுக்கு என்ன லீட் கிடைச்சிருக்கு என்ற சூர்யா போனில் மறுமுனையில் இருந்த அட்வொகேட் வாசுதேவனிடம் கேட்டான். கண்டுபிடிச்சாச்சு சூர்யா, அவங்க மிரட்டுறது ஒரு போட்டோவை வச்சுதான். அந்த போட்டோவை ஆல்ரெடி உன் போனுக்கு அனுப்பிட்டேன். இப்போ சுந்தரிய என்ன பண்றது? இதுக்கப்புறம் நான் பேசாம அட்வொகேட் ஜாபை விட்டுட்டு பிரைவேட் டிடெக்டிவ் ஆகலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற சூர்யா? நீ அந்த கிளப்புக்குள்ள பிரீத்தியை காப்பாற்ற நுழையறதுக்கு முன்னாடி சுந்தரியோட பையன் அங்கதான் இருந்திருக்கான். அவன் தான் இந்த போட்டோவை எடுத்திருக்கான். அவனுக்கும் அந்த கிளப்ல நடந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அங்க முழுசா என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த போட்டோவை வச்சு மிரட்டி இருக்கவே மாட்டாங்க
இதுக்கு மேல இவங்களை என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். அடுத்த பிளான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன் அங்கிள். அப்புறம் தேங்க்யூ அங்கிள் என்று போனை கட் செய்த சூர்யாவின் முகம் கோபத்தில் சிவக்க ஆரம்பித்தது. சுந்தரி, நீ எலி பொந்துன்னு நினைச்சு சிங்கத்தோட குகைக்குள்ள நுழைஞ்சிட்ட. நீ நினைச்சாலும் இனிமே வெளியே போக முடியாது. அதே சமயம் பரத்தும் பிரீத்தியும் சந்திக்க போவதை அந்த ஊரில் உள்ள அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பரத் முடிவெடுத்தான். நான் பிரீத்தியை மீட் பண்ண போறது ஒரு பெரிய கிராண்ட் செலிப்ரேஷன் மாதிரி இருக்கணும். அவ புருஷனை விட நான் தான் பெஸ்ட்னு காமிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு மஞ்சள் நிற சுடிதார் அணிந்து முகத்தில் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் சிம்பிளாக இருந்தாள். ஆனால் லைவில் பிரீத்தியை பார்த்த அனைவரும் அவள் அழகில் மயங்கி போனார்கள். இப்படி ஒரு பேரழகி ஊட்டியில் இருப்பது ஏன் யாருக்கும் தெரியவில்லை என்று பல பேர் அவளை வர்ணித்துக் கொண்டிருந்தனர். பரத் பிரீத்தியை தொலைவில் இருந்தே ஒரே ஒரு முறை பார்த்திருக்கிறான். ஸ்னேகா பிரீத்தியை பற்றி பல முறை அவனிடம் கூறியிருக்கிறாள். ஆனால் அப்பொழுது ஸ்னேகாவை சுற்றி வந்த பரத் பிரீத்தியை கவனிக்கவே இல்லை. இன்று முதலாக நேருக்கு நேர் பிரீத்தியை சந்தித்த பரத் தான் பெரிய தவறு செய்து விட்டதாக நினைத்தான். ஸ்னேகாவை விட பேரழகியான இந்த பிரீத்தியை எப்படி கவனிக்க மறந்தோம் என்று நினைத்தான். அப்பொழுது அருகில் நின்றிருந்த சூர்யாவை பார்த்த பரத்திற்கு பொறாமையாக இருந்தது. ஒரே நேரத்தில் ஸ்னேகாவையும் பிரீத்தியையும் எப்படி தன்னுடைய கைக்குள் வைத்திருந்தான் என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு லேசாக பொறாமையாக இருந்தது. மிஸ் பிரீத்தி, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்ற பரத் தன்னுடைய சீட்டிலிருந்து எழுந்து வந்து கைகளை நீட்டி சிரித்தான். அவன் காற்றில் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பது போல நினைத்து அவனை திரும்பி கூட பார்க்காமல் பிரீத்தி கடந்து சென்றாள். பரத்தின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்ன தைரியம் இருந்தா என்னையே மதிக்காம நடந்து போவா? அவளை பாக்குறதுக்காக 50 கோடி செலவு பண்ணிருக்க. வனிதா சொன்னாலா இல்லையா என்று மனதிற்குள் வனிதாவை திட்டிக் கொண்டான். பின் ஒன்றும் நடக்காதது போல பெருமூச்சு விட்டு பிரீத்தியை பார்த்து சிரித்தபடியே அவனுடைய இருக்கைக்கு வந்தான். ஆனால் அதற்குள் சூர்யா அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டான். யார் உன்னை இங்க உட்கார சொன்னது என்ற பரத் சொடக்கு போட்டு சூர்யாவை அங்கிருந்து எழுந்திருக்க சொன்னான். அந்த இடத்தில் வேண்டும் என்றே இரண்டு சேர் மட்டும் வைக்கும்படி பரத் கட்டளையிட்டு இருந்தான். ஒன்று பரத்தும் மற்றொன்று பிரீத்தியும் அமர்வதற்கு மட்டுமே நாற்காலி போடப்பட்டிருந்தது. சூர்யா பரத்தின் அருகே கையை கட்டிக்கொண்டு இதையெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று வேண்டுமென்றே செய்திருந்தான். கைகளை முறுக்கிக் கொண்டிருந்தான். இதை கவனித்த சூர்யாவிற்கு சிரிப்பாக வந்தது. அந்த இடத்தில் காஸ்ட்லியான பல பொருட்கள் இருந்தாலும் பிரீத்தியின் கண்கள் சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்தது.
எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சூர்யா போல் யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்தாள். தன்னிடம் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வைத்து பிரீத்தியை எப்படியாவது கவர்ந்து விடலாம் என்று பரத் தப்பு கணக்கு போட்டு விட்டான். பிரீத்தி எதிர்பார்ப்பது விலை உயர்ந்த பொருட்களை அல்ல, சூர்யாவின் மனதை என்று அவனுக்கு புரியவே இல்லை. பிரீத்தி, உங்க அம்மா சொல்லி கேள்விப்பட்டேன், உங்களுக்கு பியானோ வாசிக்க பிடிக்குமா என பரத் பிரீத்தியை பார்த்து கேட்டான். சூர்யாவை எப்படியாவது அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற அவனது முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்தது. இந்த முறை விடக்கூடாது, எப்படியாவது அவனை பழி வாங்கியே தீர வேண்டும் என்று நினைத்தான். பிரீத்திக்கு பிடித்த விஷயங்கள் அனைத்தையும் வனிதாவிடம் கேட்டு தெரிந்து வைத்துக் கொண்டான். பிரீத்தி அவன் கேட்ட கேள்விக்கு தலையை மட்டும் ஆட்டினாள். எனக்கு பியானோ ரொம்ப பிடிக்கும், ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் பியானோ ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொஞ்சம் வருஷம் முன்னாடி யூரோப் போய் கத்துக்கிட்டேன். அங்க மாஸ்டர் டிகிரியும் வாங்கியிருக்கேன். உனக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லைனா உனக்காக நான் ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன், வாசிக்கலாமா என்ற பரத் பிரீத்தியின் பதிலுக்காக கூட காத்திருக்கவில்லை. இதற்காகவே அந்த ரெசார்ட்டில் விலை உயர்ந்த பியானோவை வர வைத்திருந்தான். பரத் பியானோ முன் அமர அங்கிருந்த கேமராக்கள் அனைத்தும் அவனை போக்கஸ் செய்தது. தூரத்தில் அமர்ந்திருந்த பிரீத்தியை பார்த்து சிரித்தான். பிரீத்தி அவன் பார்ப்பதை கூட கவனிக்கவில்லை. கோபத்தில் பியானோவை பட்டென தொடர்ந்து அழுத்தினான். அந்த சத்தத்தை கேட்ட பிரீத்தி அவனை திரும்பி பார்த்தாள். பின் மீண்டும் அவளை பார்த்து பரத் சிரித்தான். ஆனால் பிரீத்தி அந்த பியானோவை பார்த்தாலே தவிர அவனை பார்க்கவில்லை. உன்னை எப்படி என்ன பார்க்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்ற பரத் கிளாப் செய்ய அந்த அறையில் இருந்த அனைத்து விளக்கும் அணைக்கப்பட்டு அவன் இருக்கும் இடத்தில் மட்டும் போக்கஸ் லைட் வந்தது. பரத் தன்னுடைய பணத்தை வைத்து பிரீத்தியை மயக்க முடியாததால் அவனிடம் இருக்கும் திறமையை வைத்து பிரீத்தியை மயக்க நினைத்தான். பிரீத்திக்கு மிகவும் பிடித்த இளையராஜா இசையில் வெளிவந்த என் இனிய பொன்னிலாவே என்ற பாடலை வாசிக்க ஆரம்பித்தான். இந்த பாடலை பல முறை பிரீத்தி கேட்டிருப்பதை வனிதா கவனித்திருக்கிறார். அதனால் இந்த பாடலை பிரீத்திக்காக நீ வாசித்து காட்டினால் நிச்சயம் அவள் மயங்கி விடுவாள் என்று ஒரு யோசனையை அவர் பரத்திற்கு கூறியிருந்தார். ஆனால் இந்த பாடலுக்கு பின்னால் இருக்கும் வேறொரு காரணத்தை வனிதா கவனிக்க தவறிவிட்டார். இந்த பாடல் பிரீத்திக்காக சூர்யா பல முறை பாடியுள்ளான். அதனாலே இந்த பாடலை பிரீத்தி பல முறை சூர்யா நினைவு வரும்பொழுதெல்லாம் கேட்பாள். இந்த பாடலை பரத் வாசித்ததும் பிரீத்தியின் உதட்டில் லேசாக சிரிப்பு வந்தது. அதை கவனித்த பரத் சந்தோஷத்தில் மேலும் வாசிக்க ஆரம்பித்தான். தன்னுடைய இசையில் பிரீத்தி மயங்கிவிட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே பிரீத்தி சூர்யாவை பார்த்து சிரித்ததும் பரத் கோபத்தில் கீபேடை வேகமாக தட்ட ஆரம்பித்தான். பிரீத்தி வேண்டுமென்றே அவனை வெறுப்பேற்றிக் கொண்டிருக்கிறாள் என்பது பரத்துக்கு தெளிவாக புரிந்தது. மேலும் வேண்டுமென்றேதான் இங்கு சூர்யாவை அழைத்துக் கொண்டு ஏதோ திட்டத்தோடு வந்திருக்கிறாள் என்று கணித்தான் பரத். அப்போது சிரித்துக் கொண்டிருந்த சூர்யா பரத்தை பார்த்து திடீரென்று முறைத்தான். பரத்திற்கு வேர்க்க ஆரம்பித்தது. சூர்யா பரத்தை பார்த்து முறைத்ததும் பரத்திற்கு கை நடுங்க ஆரம்பித்தது. அதனை கவனித்த பிரீத்தி சிரித்துக் கொண்டே கண்ணால் பாவம் என்று ஜாடை செய்தாள். பிரீத்தி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூர்யாவிற்கு என்ன தைரியம் என்று தைரியத்தில் இருந்தான் பரத். அவ்வளோதானே, நான் மட்டும் உன்னை விட நல்லா வாசிச்சிட்டா எல்லார் முன்னாடி நான் தான் பெஸ்ட்னு சொல்லுவியா? இதுக்கு ஓகேனா நான் வாசிக்கிறேன் என சூர்யா கேட்க எங்கிருந்து இவனுக்கு இந்த தைரியம் வந்தது என்று அவனை பார்த்து சிரித்தான் பரத்.
வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் பத்தாது, செயலிலும் இருக்க வேண்டும் என்று சூர்யாவை ஏளனமாக பேசினான். ஒருவேளை நீ நல்லா வாசிச்சா, நல்லா கேட்டுக்கோ, நல்லா வாசிச்சா மட்டும்தான் மன்னிப்பு கேட்பேன் என பரத் கூற, சூர்யா பிரீத்தியை திரும்பி பார்த்தான். எதுவும் கூற முடியாமல் ஒருவித பதட்டத்தில் அமர்ந்திருந்த பிரீத்தியை பார்த்து சூர்யா கண்ணடித்தான். பிரீத்தி, நமக்கு கல்யாணம் ஆகி இந்த 3 வருஷத்துல உனக்கு நான் எதுவுமே பெருசா பண்ணது கிடையாது. இப்ப நான் வாசிக்க போறது உனக்காக தான். ஏதோ சுமாரா வாசிச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என சூர்யா பிரீத்தியை பார்த்து சிரித்தான். அதை கேட்ட பிரீத்தியின் மனது ஒரு பட்டாம்பூச்சி போல படபடவென அடிக்க ஆரம்பித்தது. நீ என்ன வாசிச்சாலும், எந்த பாட்டா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யா என்ற பிரீத்தியின் கன்னங்கள் வெட்கத்தில் சிவக்க ஆரம்பித்தது. பின் பியானோ இருந்த மேடையை நோக்கி சூர்யா நடந்து சென்றான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பரத்திற்கு லேசாக பொறாமையாக இருந்தது. ஆரம்பத்திலிருந்தே பிரீத்தியின் மனதில் தனக்கு இடமில்லை என்று தெளிவாக அவனுக்கு புரிந்துவிட்டது. சூர்யா நன்றாக வாசிக்கவில்லை என்றாலும் அவன் வாசிப்பதினாலே பிரீத்தி அதனை ரசிப்பாள் என்று நினைத்தான். என்ன செய்தாலும் இனி பிரீத்தியின் மனதில் இடம் பிடிக்க முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தான் பரத். சூர்யாவின் அம்மா ரேணுகா கோயம்புத்தூரில் புகழ்பெற்ற பியானிஸ்ட். அவர் சூர்யாவிற்கு சண்டை பயிற்சி மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, அவருக்கு மிகவும் பிடித்த இசையையும் சூர்யாவிற்கு கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்கிறார். சிறுவயதிலிருந்தே சூர்யா பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டு வந்ததால் கண்ணை மூடிக்கொண்டு கூட அவனால் பியானோவை வாசிக்க முடியும். சூர்யாவின் அம்மா இறந்த பிறகு பியானோவை அவன் தொடவே இல்லை. அவர் இறந்த பிறகு அவருடைய நினைவாக இருக்கும் எதையும் அவன் செய்ய விரும்பவில்லை. இதற்கு முன் தன்னுடைய அம்மாவுக்காக மட்டுமே பியானோவை வாசித்த சூர்யா இன்று தனக்கு மிகவும் பிடித்த பெண்ணான பிரீத்திக்கு வாசிக்கப் போகிறான். கடந்த 3 வருடங்கள் பியானோ பக்கம் கூட செல்லாத சூர்யா தன்னுடைய விரல்களை சொடக்கு போட்டு அங்கிருந்த அனைத்து கீகளையும் அழுத்தினான். அதிலிருந்து வந்த கீச் என்ற சத்தம் அங்கிருந்த அனைவர் காதையும் கிழிக்கும் அளவிற்கு இருந்தது. வேகமாக தங்களுடைய காதை இறுக்கமாக மூடிக்கொள்ளும்படி செய்தது. இதை பார்த்த பரத் தன்னுடைய சிரிப்பை அடக்கிக் கொண்டான். இதையெல்லாம் லைவில் பார்த்து கொண்டிருந்த பல பேர், பியானோவில் உள்ள பட்டனை அமைக்கினால் மட்டும் உன்னால் இசையை உருவாக்க முடியாது, அதற்கு பரத்தை போல திறமை வேண்டும் என்ற கமெண்ட்கள் குவிய ஆரம்பித்தது. சூர்யா வாசித்ததை பார்த்த பரத்திற்கு லேசாக நிம்மதியாக இருந்தது. எங்கே அவன் வாசித்துவிட போகிறானோ என்று ஒரு ஓரத்தில் பயம் இருந்தது. ஆனால் அவனுக்கு அந்த பயம் இப்பொழுது சுத்தமாக இல்லை. சம்பந்தமே இல்லாமல் பல சத்தங்களை பியானோவில் சூர்யா எழுப்பிக் கொண்டிருந்தான். திடீரென்று இனிய இசை கேட்க காதை மூடிக்கொண்டிருந்த அனைவரும் மெதுவாக சூர்யாவை பார்த்தனர். பிரீத்திக்கு பிடித்த என் இனிய பொன்னிலாவே பாடலை சூர்யா வாசிக்க ஆரம்பித்தான். சூர்யா வாசிப்பதை கேட்ட அனைவரும் வாயை பிளந்தனர். இது ஏற்கனவே ரெக்கார்ட் செய்ததா என்று குழம்பி போகும் அளவிற்கு இருந்தது. பரத் வாசித்ததில் கூட அங்கொன்றும் இங்கொன்றும் சிறு பிழை இருந்தது. ஆனால் சூர்யா வாசித்தது அச்சு அசலாக நிஜ பாடலை போலவே இருந்தது. சூர்யாவை திட்டிய அத்தனை பேரும் இப்பொழுது அவனை பாராட்ட ஆரம்பித்தனர். யங் மாஸ்ட்ரோ என்று அனைவரும் அவனை புகழ ஆரம்பித்தனர். சூர்யா வாசிக்க ஆரம்பித்த அடுத்த நொடி அந்த அறையிலிருந்த அனைவரின் பார்வையும் சூர்யா மேல்தான் இருந்தது. பிரீத்தியும் அவனை வைத்த கண் வாங்காமல் ரசித்துக் கொண்டிருந்தாள். சூர்யா வாசித்தது பரத்தை கவர்ந்திருந்தாலும் தனக்கு வரவேண்டிய புகழை சூர்யா அனுபவிப்பது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அனைவரும் மெய் மறந்து இசையை ரசித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று சூர்யா அந்த மேடையிலிருந்து வேகமாக பிரீத்தியை நோக்கி நடந்தான். பிரீத்தி கனவுலகத்தில் இருப்பது போலவே அவளுக்கு தோன்றியது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சூர்யா நடந்து கொள்வது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மேலும் இவனிடம் என்னவெல்லாம் ஒளிந்திருக்கிறது என்று யோசித்தாள். சூர்யா தன்னை நோக்கி வருவதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். பிரீத்தி என சிரித்துக் கொண்டே சூர்யா பிரீத்தியின் அருகே வந்தான். ஏதோ சொல்லத் தொடங்கினான். அப்பொழுது சூர்யாவின் முகம் பிரீத்திக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது. பிரீத்தியின் முன்னே சூர்யாவை அவமானப்படுத்துவதே அவனது திட்டமாக இருந்தது. ஆனால் இறுதியில் அனைத்தும் தலைகீழானது. சூர்யாவால் பரத் அசிங்கப்படுத்தப்பட்டான். மேலும் இந்த காட்சி நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. இதனால் நகரம் முழுவதும் இந்த காட்சியை பார்த்தனர். அந்த ரெசார்ட் வெளியே காத்திருந்த வனிதாவிற்கும் சுந்தரிக்கும் இந்த செய்தி தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. சூர்யா பிரீத்தியுடன் அந்த ரெசார்ட்டுக்கு சென்றது மட்டுமல்லாமல் பரத்தை அவமானப்படுத்துவான் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார்கள். இதை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சூர்யாவை இத்தனை நாள் திட்டிக் கொண்டு மட்டுமே இருந்த வனிதா இன்று அவனை முழுவதுமாக வெறுத்தாள். சூர்யாவுக்கு இவ்வளவு நன்றாக பியானோ வாசிக்க முடியும் என்று அவளுக்கு தெரிந்திருந்தால் நிச்சயம் அவள் அதை பரத்திற்கு சொல்லி இருக்க மாட்டாள். இப்பொழுது பரத் அவமானப்படுத்தப்பட்டதால் அந்த பழி நிச்சயமாக அவள் மீதுதான் விழும். இருப்பினும் பரத் இந்த சூழ்நிலையை எவ்வாறு சமாளிக்கப் போகிறான் என வனிதாவிற்கு கவலையாக இருந்தது. ஊட்டியிலுள்ள அனைவரிடமும் பிரீத்தி தன்னுடைய மனைவியாக போகிறாள் என்று பரத் கூறியிருந்தான். ஆனால் இப்போது பிரீத்தி அவன் கண்முன்னே சூர்யாவின் அரவணைப்பில் இருந்ததை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பிரீத்தி, அவன் கூட பேசி முடிச்சிட்டியா
பேசி முடிச்சிட்டனா இங்க வா. இன்னிலிருந்து நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், அத மறந்துடாத என்ற பரத் கோபமாக பிரீத்தியை பார்த்து பேசினான். பிரீத்தியை எப்படியாவது தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று அவளுக்கு பிடித்த பல விஷயங்களை பரத் செய்தான். ஆனால் அது அனைத்தும் நடக்காமல் போனதால் வலுக்கட்டாயமாக அவளை தன்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். அவன் தடபுடலாக ஏற்பாடு செய்திருந்த எதற்கும் பிரீத்தி மயங்காததால் இனிமேல் அவள் முன் நல்லவனாக நடித்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நினைத்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக வனிதா கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தை இந்த மாதிரி ஒரு சமயத்தில் உபயோகிக்கலாம் என்று கையுடனே கொண்டு வந்திருந்தான். யாரு யாருக்கு சொந்தம்? நீ என்னோட அம்மாவை என்ன சொல்லி ஏமாத்தி என்னை இங்க வர வச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இங்க வந்ததுக்கு காரணம் நீ நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்லிட்டு போகுதான். வா சூர்யா, கிளம்பலாம் என்ற பிரீத்தி தன்னுடைய ஹேண்ட்பேக்கை கையில் எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி திரும்பினாள். என்ன விளையாடுறியா? நீ நினைச்சாலும் 1 இன்ச் கூட இந்த இடத்தை விட்டு நகர முடியாது. நீ எனக்கு கிடைக்க நான் உங்க அம்மாவுக்கு 50 கோடி கொடுத்திருக்கேன். மரியாதையா நான் சொல்றதை கேட்டு இந்த பக்கம் வா என்ற பரத் பிரீத்தியை மிரட்டினான். இந்த மாதிரி மிரட்டினால் பிரீத்தி பயந்து விடுவாள் என்று நினைத்தான். ஆனால் தன்னுடைய ஹேண்ட்பேக்கை அந்த டேபிள் முன் வேகமாக வைத்த பிரீத்தி தான். பரத் மீது சூர்யாவின் கை படுவதற்கு முன்பே பவுன்சர்கள் சூர்யாவை தடுத்து நிறுத்தினார்கள். லைவை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் சூர்யாவிற்காக பரிதாபப்பட்டனர். ஏனென்றால் அந்த பவுன்சர்கள் ஒவ்வொருவரும் சூர்யாவை விட பல மடங்கு பெரிதாக இருந்தனர். இனி சூர்யாவால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அனைவரும் நினைத்து கொண்டிருந்த பொழுது ஒருவன் பறந்து வந்து கீழே விழுந்தான். இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் மட்டுமின்றி லைவில் பார்த்து கொண்டிருந்தவர்களும் ஒரு நிமிடம் அதிர்ந்தனர். பல வருட பயிற்சி பெற்ற இந்த பவுன்சர்களை சூர்யா வீழ்த்தியதும் பரத் அதிர்ச்சியில் எதுவும் பேச முடியாமல் உறைந்து போனான். நேரலையில் இதை பார்த்து கொண்டிருந்தவர்களால் இதை நம்பவே முடியவில்லை. இவன் நிஜமாவே எல்லாரும் சொல்ற மாதிரி வீட்டோட மாப்பிள்ள தானா? எனக்கு மட்டும்தான் இவன் ஏஜென்ட்டா இருப்பானோன்னு தோணுதா? ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் அடிச்சிருக்கான். சீக்ரெட் ஏஜென்ட் கூட இப்படி இருக்க மாட்டாங்க. பரத்தை பார்த்தா பாவமா இருக்கு. அடுத்து அவனுக்கு என்ன நடக்க போகுதோ? 50 கோடி அடி வாங்கறதுக்கே கொடுத்திருக்கான் போல என்ற பல கமெண்ட்ஸ் பரத் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தது. சூர்யாவை தாக்க வந்த அனைத்து பவுன்சரும் தரையில் அடிபட்டு கிடந்தனர். ஒவ்வொருவரும் வலி தாங்கிக் கொள்ள முடியாமல் முணங்கிக் கொண்டிருந்தனர். யாரையாவது விட்டு விட்டேனா என்று சூர்யா சுத்தி முத்தி பார்த்தான். இப்பொழுது யாருடைய பாதுகாப்பும் இல்லாமல் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்த பரத்தை நோக்கி நடந்தான். சூர்யா பரத்தை பார்த்து லேசாக சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பு பரத்தின் அடிவயிற்றை கலக்கியது. உனக்கு பாதுகாப்பு கொடுக்க இங்க ஒருத்தரும் இல்ல போல இருக்கே என்ற சூர்யா பரத்தின் முன் நடந்து கொண்டே பேசினான். பரத்திற்கு என்னதான் பயம் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் சூர்யா முன் எந்தவித உணர்ச்சியும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் விரைப்பாக நின்று கொண்டிருந்தான். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். நீ சண்டை போடுறதுல பெரிய ஆளுதான்.
உன்னை போல சண்டை போடுற ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி இருக்கிறவங்களோட லைஃப் பரிதாபமா முடியும் என்ற பரத் ஆழ்ந்த மூச்சு விட்டான். சூர்யா அந்த பவுன்சர்களை அடித்தது போல தன்னை அடிக்க முடியாது என்று நினைத்தான். ஏனென்றால் நேரடி ஒளிபரப்பு இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கில் லைவில் பார்த்து கொண்டிருந்த எண்ணிக்கை இப்பொழுது லட்சக்கணக்கில் ஆனது. ட்விட்டர், ஃபேஸ்புக் என அனைத்திலும் ட்ரெண்டாக ஆரம்பித்தது. இந்த மாதிரி ஒரு சூழலில் சூர்யா முட்டாள்தனமான காரியத்தை செய்ய மாட்டான் என்று பரத் நினைத்தான். அதையும் மீறி சூர்யா பரத்தை ஏதாவது செய்ய நினைத்தால் அதற்கு பின்னால் அவன் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும். சூர்யா அமைதியாக, இப்போ நீ பேசினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.